ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோங்க. மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ஷான இந்த காலிஃப்ளவர் கிரேவியை இன்றைக்கி நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு 2 கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சிட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. நல்லா பெரிய தக்காளியே எடுத்துருக்கேன். 2 தக்காளி, அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். மசாலோட வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட போகிறோம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்கள், தேங்காவும் நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. ஆற விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அதே கடாய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் புழு எது இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக கடாய் வச்சுட்டு ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதில் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தோல் உரிச்ச பட்டாணியாக இருந்தால் அப்படியே வெந்துடும். இது வேகாதுங்கிறனால நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கனால ஸ்மெல்லே இருக்காது. சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகியும் வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவரில் இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா எந்த மசாலா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்லங்க, அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி எந்த லெவலில் வேணும், நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுவே திக்காக நம்மளுக்கு கொதிச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரணும் நம்மளுக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாவ், பாருங்கள், நல்லா வாசனையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் காலிஃப்ளவர் குக் ஆகிக்கும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைடிஷ்ஷாக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் கிரேவி. பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக மட்டன் குழம்பு வாசனையோடு நம்மளுக்கு
காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.